கர்நாடகாவில் காது குத்தும் வலி தெரியாமல் இருக்க மயக்க ஊசி செலுத்தியதால் 6 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கவேலு, அறுவை சிகிச்சைக்கு மட்டுமே அனஸ்தீசியா மருந்து பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பொம்மலாபுரம் கிராமத்தில் 6 மாத குழந்தைக்கு காது குத்துவதற்காக வலி தெரியக்கூடாது என்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனஸ்தீசியா மருந்து மருத்துவர் வழிகாட்டுதலின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை அனஸ்தீசியா கொடுத்த சிறிது நேரத்திலேயே இறந்திருக்கிறது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு முன்னாள் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் திரு தங்கவேலு நம்முடன் இருக்கிறார். உடன் பேசலாம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு 6 வயது குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுத்து இறந்திருக்கு. அது காது குத்து வலி தெரியக்கூடாதுன்றக்காக. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த அனஸ்தீசியா மருந்து குழந்தைகளுக்கு இது இறக்கும் அளவிற்கு செல்வதற்கான காரணம் என்ன? பொதுவாக காது குத்துவதற்கு அனஸ்தீசியா ஊசி போட்டு காது குத்துவதில்லை. நாமெல்லாம் மரத்து போகிற களிம்பை காதனுடைய அந்த குத்த வேண்டிய இடத்தின் இருபுறமும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தடவிட்டு காது குத்துற ஊசி மூலமாகவோ அல்லது இயர் பியர்சிங் கன் மூலமாகவோ சட்டுன்னு கரெக்டாக காது குத்திடுவாங்க. இங்கே அதுதான் பழக்கத்தில் இருக்கிறது. ஊசி போடுவது, அனஸ்தீசியா ஊசி போடுவது என்பது காது கிழிந்திருந்தாலோ அல்லது காதின் ஓட்டை பெரிதாக இருந்தாலோ அது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் அதை சரி செய்வதற்காக கொஞ்சம் நேரம் அது அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அப்பொழுதுதான் அந்த அனஸ்தீசியா ஊசியெல்லாம் போடுவது பழக்கம். ஒரு 6 மாத குழந்தைக்கு அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் இறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கு. ஸோ அந்த அளவு அதிகமாக இருந்தால் தான் இறந்திருக்குமா? அப்படி அந்த மருத்துவ ரீதியாக எது மாதிரியான தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்தில்? பொதுவாக என்ன நடந்ததுன்னு முழுசா விவரம் தெரியாம அதுக்கு கருத்து சொல்வதோ, இதனால் அந்த இறப்பு நேர்ந்திருக்கலாம் என்று சொல்வதோ, அந்த மருத்துவரை குறை சொல்வதோ முறையாக இருக்காது. பொதுவாக காது குத்துறதுக்கு ஊசி அவசியமில்லை. ஒரு மரத்து போகிற களிம்பு இருந்தால் அதுவே போதுமானது. அதுவும் குழந்தைகளுக்கு காது குத்துவது மிகவும் எளிது. கொஞ்சம் வேடிக்கை காட்டினால் அல்லது இப்பெல்லாம் மொபைல் ஃபோன் மாதிரி அதில் அந்த கார்ட்டூன் அதை காட்டினாவே அதை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே இவங்க இந்த காது குத்திடுவாங்க. அனஸ்தீசியா கொடுப்பதற்கு அறுவை சிகிச்சை போன்ற கட்டத்தில் மட்டுமே அனஸ்தீசியா கொடுப்பதற்கான அந்த நடைமுறைகள் இருக்கிறது. அதை முறையாக பின்பற்றும் போது இது போன்ற விபரீத முடிவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்பது மருத்துவருடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.